சிங்களவன் தமிழன் சாரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலையில வேலை செய்யலாம் என்றால் முஸ்லீம்கள் அடையாளம் தெரியக்கூடிய வகையில் திரும்ப தமிழ் சொல்றவங்களுக்கு நாளைக்கு அதே மாதிரி முழுக்க மூடி கண்மட்டம் தெரிஞ்சவனுக்கு யாராவது வந்து சும்மா ஊசியால ஊத்தி விட ஓடிடுவார். 2-3 days நீங்க நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஏன் நீங்க இதை பத்தி பேசலன்னு சொல்லிட்டு. எனக்கு இதை பத்தி பேசி இந்த இனத்துக்குள்ள வந்து பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நான் பேச மாட்டேன். பட் முகம் தெரியக்கூடிய மாதிரி மிச்ச முழுக்க மறைச்சு கொண்டு வேலை செய்யறது அவங்களுடைய உரிமை. තමන්ට ප්‍රශ්නයක් තිබෙනවා නම් කරුණාකරලා අමාත්‍යාංශය ඉදිරිපත් කරන්න. ඒ අනුව අපි නිසි පරිදි විමර්ශනයක් කරන්න කොතනද වරදක් සිදු වෙලා තියෙන්නේ කියලා. இனங்களுக்குள்ள அது தமிழ் பேசும் மக்களுக்குள்ள முருகல் நிலை வந்துடக்கூடாது. ஏன்னா அங்க அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அதை வந்து அப்படியே கையில் எடுத்து ஒரு தகப்பன் வந்து பார்த்து அதை முதல் தடவை கொஞ்சி தன்னோட ஒய்ஃப் கிட்ட, அதாவது அந்த குழந்தையோட அம்மா கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த குழந்தைய பாரு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கிடச்சிருக்கு, இது ஒரு டாக்டராவோ இல்லைன்னா ஒரு இன்ஜினியராகவோ இல்லைன்னா ஒரு பெரிய ஆளாவோ நான் வந்து மாற்றி காமிக்கிறேன், அதை மாதிரி அந்த பிள்ளை ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த உடனே வந்து அந்த பிள்ளை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் வந்து பேசுவாங்க. அது எல்லா இனத்துக்குள்ளேயும் அது அப்படி தான் இருக்குது. முஸ்லீம்கள் மாத்திரமில்லை, இந்துக்கள் மாத்திரமில்லை, கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்து அதை வந்து கண்ணியமாக வளர்த்து அதை படிக்க வச்சு அதுக்கு தேவையானலாம் வாங்கி கொடுத்து எடைக்கெடை உனக்கு என்னமா ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, உனக்கு டாக்டராக வரணுமா, உனக்கு பிடிச்சதை செய், உனக்கு பிடிச்சதை படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து மொண்டசோரிக்கு அனுப்பி அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு ஒரு 12 வருஷம் படிக்க அனுப்பி அங்கே வந்து A-level பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அங்கேயும் படித்து அதுக்கப்புறம் அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபெக்கல்ட்டியில் ஏதோ ஒரு ஃபீல்டில் போய் அது வந்து படித்து அதுவாக என்ன ஆகணும்னு ஆயிக்குது. அதுக்கப்புறம் பெற்றவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும், ஒவ்வொரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் சில பெண்களுக்கு வந்து மருத்துவத்துறையில் வந்து பணிபுரியணும்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வீட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும். பொதுவாக எல்லா துறைகளையும் விட மருத்துவத்துறையை வந்து வீட்டில் விரும்புவாங்க. இந்த மாதிரியான ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை மாதிரி ஒரு நர்ஸ் ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஊட்டி உரம் போட்டு மரம் வளர்க்குற மாதிரி ஊட்டி வளர்த்துருப்பாங்க. அப்படி ஏதோ அந்த பிள்ளைங்க வந்து மெடிக்கல் ஃபெக்கல்ட்டிக்குள்ளே போயிட்டு அப்படி இல்லை நான் வந்து ஏதோ மெடிசின் சார்ந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் செஞ்சு மருத்துவத்துறைக்குள்ளே போய் நுழைகிறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு ஏதோ ஜாப் கிடச்சி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நுழைய போயிட்டு அங்கே வேலை செய்ய போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தியோடு உள்ளே நுழையும் போது, நீ அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, உங்களுடைய கலாச்சார ஆடையெல்லாம் இங்கே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி தங்களுடைய கலாச்சார ஆடையை வந்து தனக்கு உடுக்கிறதுக்காக இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வேலையை விட்டே மாறி வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியான ஆட்களும் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க, நம்ம நாட்டில் இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த 2-3 days நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் நீங்கள் இதை பற்றி பேசலைன்னு சொல்லிட்டு. எனக்கு இதை பற்றி பேசி இந்த இனத்துக்குள்ளே வந்து பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நான் பேச மாட்டேன். அது ஆற விட்டு பேசலாம் அப்படிங்கிறத எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய சகோதர இனத்தை சேர்ந்தவங்களுடைய மனசை வந்து புண்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்துலேருந்து நம்ம கொடுத்துட்டு வர ஸ்பீச் வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும். அது மாதிரி தான் அண்மையில் நடந்த சம்பவமும் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு. நான் அதை வந்து ரொம்ப ப்ரீஃபாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். கல்முனை நோர்த் பேஸ் ஹாஸ்பிட்டலில் கடந்த 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்களுக்கு வந்து சுகாதார உதவியாளர்களுக்கான நியமனம் வந்து கிடைச்சாச்சா? ஓகே, அவங்க அந்த நியமனத்தை கிடைச்சி அவங்க தெரிவு செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு இல்லையா? 6ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அந்த சுகாதார உதவியாளர்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது, கவர்மெண்ட்டில் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அந்த யூனிஃபார்மில் அவங்க வரலை, அதுக்கு மாற்றமாக தலையை மறைச்சிட்டு இல்லைனா கை கால்களை மறைச்சிட்டு வந்தால் வேலைக்கு செய்ய முடியாது, வேலையை வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அங்கே உள்ள MS வந்து சொல்கிறாரு, டாக்டர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன முக்கியம், கல்ச்சர் முக்கியமாக ஒர்க் முக்கியமானு வரும்போது பொதுவாக கல்ச்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த பெண்களை என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, எங்களுக்குன்னு ஒரு கலாச்சார ஆடை இருக்குது, நாங்கள் யூனிஃபார்மோட சேர்த்து கைகளையும் தலையையும் கால்களையும் மறைச்சிக்கிறோம். இப்போ அந்த என்ன சுகாதார உதவியாளர்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ் கோடோட சேர்த்து அதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் நாங்கள் போட இல்லை, அதாவது வந்து வேற உடைய அணியே இல்லை, அந்த ட்ரெஸ் கோட் கூட ஹெட்டை கவர் பண்ண போகிறோம்,
கைரனே கவர் பண்ண போகிறோம், கால்ரனே கவர் பண்ண போகிறோம், அம்புட்டு தான், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. பட் இதுக்கு வந்து அந்த வைத்தியசாலை நிர்வாகம் அலோவ் பண்ணல அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த சைடை போய் நாடி அவங்க இருக்கிற பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. இது நடந்திருக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி, இன்னைக்கு 12ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களாக அந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இப்போ இது தொடர்பாக வந்து ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர்கள் எதுவும் பேசலை. முன்னாள் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்நாளில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து பேச்சுக்காக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுக்குள்ள என்னத்தை கேட்டுன்னு நான் கேட்குறேன். அதாவது இப்போ இங்கே வந்து நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எகெயின்ஸ்டாக எதுவும் பேசலை, அவங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடையை உடுக்கணும்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் பெருசாக கேட்கல. இப்போ இதில் மிக முக்கியமாக அந்த 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த சுற்று நிரூபத்தில் கூட ஒரு அரச உத்தியோகத்திற்கான ஆடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நான் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் கூட சொல்லியிருக்காங்க ஒரு அரச உத்தியோகத்தருடைய ஆடை வந்து இப்படி இருக்கணும். அதில் வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு, என்னன்னா எக்ஸ்ட்ரா உங்களுடைய அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆடையோட உங்களுடைய கல்ச்சர் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆடை அணிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதை சொல்லியிருக்கு. அப்போ இப்படியெல்லாம் ஒரு நமக்குன்னு ஒரு சலுகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்கவுங்களோட மதத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்படும் பொழுது அங்கே மீறப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு ஆதரவாக இலங்கையில் இருக்கக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, சமூக நீதிக்கான கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஏன் அவங்க இன்னைக்கு சுகாதார அமைச்சுக்கு போனாங்க அப்படின்னாக்கா, நேற்று அமைச்சரவை ஊடக மாநாட்டின் போது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ள இந்த 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்களுடைய சீருடை சம்பந்தமான பிரச்சனை குறித்து தங்களுக்கு எந்த முறைப்பாடும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நாங்கள் இன்று அதன் அடிப்படையிலே சுகாதார அமைச்சிலே வந்து சுகாதார அமைச்சரின் பிரத்யேக செயலாளரிடம் அதே போன்று சுகாதார அமைச்சின் அலுவலகர், அதாவது அதனுடைய அதிகாரிகளோடு நாங்கள் இன்று இந்த குறிப்பிட்ட பிரச்சனை குறித்த உத்தியோகபூர்வ முறைப்பாட்டினை நாங்கள் கையளித்து அது குறித்த மேலதிக விளக்கங்களை நாங்கள் வழங்கினோம். அதில் மிக முக்கியமானது, ஏற்கனவே பொது நிர்வாகத்தினுடைய ஒரு சுற்று நிருபம் இருக்கிறது. அது என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், தங்களுடைய எந்த பொது நிர்வாகத்தினுடைய சீருடையோடு அந்த குறித்த சீருடையோடு சேர்த்து அவர்களுடைய மத கலாச்சார அடிப்படையிலேயே காட்சட்டை மற்றும் தலையை மறைத்து அவர்களால் அவர்களுடைய சீருடையை அணிந்து அவர்களுடைய பணியினை முன்கொண்டு செல்ல முடியும் என்று அந்த சுற்றறிக்கை சொல்கிறது, சுற்று நிருபம். அதே போன்று ஒவ்வொரு குறித்த பிரிவிற்கும், அதாவது தாதியர்களுக்கு அதே போன்று சுகாதார உதவியாளர்களுக்கு அவர்களுக்கு பிரத்யேகமான சீருடை சம்பந்தமான சுற்று நிருபம் இருக்கிறது. அதில் குறித்த ஆடை பற்றி மட்டுமே, குறித்த சீருடை பற்றி மட்டுமே குறிப்பிடப்படும். ஆகவே ஒரு நிர்வாக ரீதியான ஒரு முடிவினை எடுக்கும் போது இந்த 2 சுற்றறிக்கையை வைத்து தான் முடிவுகளை எடுக்க வேண்டும். சீருடை ஒன்றிலே குறிப்பிடப்படுகிறது, இன்னொன்றிலே சீருடையோடு சேர்த்து இந்த விடயங்களையும் அனுமதிக்கிறோம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இது குறித்த விளக்கங்களை நாங்கள் சுகாதார அமைச்சின் பிரத்யேக செயலாளரிடமும் அதே போன்று சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அவர்களிடம் குறித்த பிரச்சனை குறித்த உத்தியோகபூர்வ முறைப்பாட்டினை கையளித்திருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக. அது இந்த பிரச்சனை குறித்து சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உடனடியாக அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து இது குறித்த விசாரணையை ஆரம்பித்து இதற்கான தீர்வினை பெற்று தருவதாக அவர்கள் எங்களுக்கு உறுதியளித்து இருக்கிறார். நேத்து கேபினட் டிசிஷன் மீட்டிங்ல ஊடக பேச்சாளர், அமைச்சரவை பேச்சாளர், அதுக்கப்புறம் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள்கிட்ட ஊடகவியலாளர் கேட்குறாங்க என்னன்னா, இப்படி அண்மையில் கல்முனை பேஸ் ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு விஷயம் சமாச்சாரம் நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் ஒரு டாக்டருங்கிற வகையில் சுகாதார அமைச்சர் அப்படிங்கிற வகையில் நீங்கள் என்னத்தை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் என்னன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு முறைப்பாடுகள் வந்து கிடைக்கல, இத்தனை 1000 நியமனங்கள் இருந்துச்சு, அதில் இத்தனை பேர் தான் வந்து தெரிவு செய்யப்பட்டாங்க, அவங்களுக்கு இது பிரச்சனைன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, இதை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. நான் வேணா அந்த கட்டை உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன், பார்த்துட்டு வாங்களேன். ඇඳුම පිළිබඳව සෞඛ්‍ය අමාත්‍යාංශය ඒ වගේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සහ චක්‍රලේඛ මගින් ඔබතුමන්ලා අයිතිවාසිකම් ලබා දීලා තියෙන කොටත් කවුද මේ අයට මේ වගේ මේ බලපෑම් කරන්න අවස්ථාවක් ලබා දීලා තියෙන්නේ? ඇත්තටම නිශ්චිත ප්‍රශ්නය මොනවද? රෝහල් පද්ධති නිලැඳුම් පවතිනවා. ඒ සම්බන්ධයෙන් ඔය ශේෂ්ත්‍රයේ මෙතර කාලයක් ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තිබුණේ අමාත්‍යාංශයට.
අදත් මම එනකනොත් ඔය ප්‍රශ්නය ඇවිල්ලා තිබුණේ නෑ අමාත්‍යාංශයට. නිසා මම කරුණාකරලා කියන්නේ අපි කාලයකට පස්සේ දේශපාලන පත්වීම වලින් තොරව ඉතාම සාධාරණ ලෙස ලකුණු ලබා දීමේ පටිපාටියක් ඔස්සේ 92000ක් ඇප්ලිකේෂන්ස් අතරින් 1900ක් බඳවා ගැනීම කටයුතු කළ 1989ක් 1860ක් පමණ බැඳී පත්වීම ලබාගෙන තිබෙනවා. තව 90000ක් විතර එළියේ ඉන්නවා. 90000ක් විතර එළියේ ඉන්නවා. එනිසා අනවශ්‍ය ප්‍රශ්න ඇති කරගෙන රෝහල් සේවා කඩා කපා ගන්න කටයුතු කරන්න යන්න එපා කියලා මම හැමෝගෙම ඉල්ලා හිටනවා. Tamanට ප්‍රශ්නයක් තිබෙනවා නම් කරුණාකරලා අමාත්‍යාංශ ඉදිරිපත් කරන්න. ඒ අනුව අපි නිසි පරිදි විමර්ශනයක් කරන්න කොතනද වරදක් සිදු වෙලා තියෙන්නේ කියලා. அதுக்கப்புறம் தான் இதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்த ஒரு சில சட்டத்தரணிகளும் ஆக்டிவிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு போயிட்டு சுகாதார அமைச்சர்கிட்ட, அதாவது அமைச்சர்கிட்ட இல்லை அவங்களுடைய பிரத்யேக செயலாளர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா சில ரிக்வெஸ்ட்டை வச்சு இப்படி தான் இருக்கு, இதுக்கு இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் தரலன்னு தானே சொன்னீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், இதை பற்றி நாங்கள் முறைப்பாடு கொடுத்துருக்கோம் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில நாடாளுமன்ற உறுப்பினரான மனோ கணேசன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. தன்னோட ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாரு. சீருடை நிறம் வெள்ளை, முகம் மறைக்கப்பட்டால்தான் அடையாளம் தெரியாது, மற்றபடி தலைக்கால்கள் மறைப்பதால் என்ன சிக்கல்? இது தொடர்பாக ஒரு அரச ஊழியர் சுற்றறிக்கை ஒன்று இருப்பதாகவும் ஞாபகம். ஒருவேளை அதில் தாதியர் பணி சேர்க்கப்பட்டிருக்காவிட்டால் இப்போது திருத்தி சேர்க்கலாமே. டிசம்பர் மாத காலத்தில் சபரிமலைக்கு மாலை அணியும் பக்த ஊழியர்கள் கருப்பு நிற ஆடை அணிய வேண்டாம் என்பார்களோ? இந்த விதிகள் எல்லாம் என்ன? கல்லில் எழுதப்பட்டவை அல்லவே, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன்பா அப்படிதான் நீங்க மாற்றம் கொண்டு வரணும்னா நீங்க மாத்தி எழுதுறீங்களே, இப்ப என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி மனோ கணேசன் அவர்களும் வந்து பேசியிருக்காங்க, ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்பாக நிசாம் காரியப்பர் அவர்கள் கூட போஸ்ட் போட்டிருந்ததாக காண கிடைக்கிறது. இன்னைக்கு வந்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹரிஷ் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இது தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தலையிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கல்முனை அப்படிங்கிறது வந்து தமிழ், இந்து, கிறிஸ்தவம், அதாவது 4 இனங்களும் வந்து சுமூகமாக வாழக்கூடிய ஒரு இடம். இப்படி வாழக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டு இனங்களுக்குள்ள, அது தமிழ் பேசும் மக்களுக்குள்ள முருகல் நிலை வந்துடக்கூடாது, ஏன்னா அங்கே காணி பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரவிடக்கூடாது, அதனால வந்து இது தொடர்பாக நீங்க வந்து தலையிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து HMM ஹரிஸ் வந்து சொல்லியிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்தில் இது தொடர்பாக நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூட அவரும் கேட்டிருக்காரு, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க வந்து ஜஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதே அவர் பேசியிருக்காரு. அவர் பேசினதுல ஒரு கட் மாத்திரம் நான் உங்களுக்கு ஒளிபரப்புறேன், பார்த்துட்டு வாங்களேன். சோ இப்ப கதைக்க போறது சுகுணன் ஐயாட இந்த கூத்து. இந்த இவங்கள்ல கல்மன நோத்துக்கு 8 பேருக்கு முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்குது. சரி, முஸ்லீம் 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 சரி, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் அடையாளம் இருக்கோ இல்லையோ தமிழர் கண்டு சேலை, அது தமிழருடைய அடையாளம். சோ சிங்களவன் ஒசரி கட்டலாம்டா, நேரவே சொல்றேன்டி, புடுங்குறோம் போய் வழக்க போடு. சிங்களவன் ஒசரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலையில நிக்கலும் என்றால், சிங்களவன் தமிழன் சாரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலையில வேலை செய்யலாம் என்றால், முஸ்லீம்கள் அடையாளம் தெரியக்கூடிய வகையில திரும்ப தமிழ் தானே சொல்றவங்களுக்கு. நாளைக்கு அதே மாதிரி முழுக்க மூடி கண்மட்டம் தெரிஞ்சவனுக்கு யாராவது வந்து சும்மா ஊசியால ஊத்தி விட ஓடிடுவார், கண்டுபிடிக்கிறார். பொம்பளை ஆம்பளையானது கண்டுபிடிக்கிறாரு தானே, அமைதி பார்த்தா கண்டுபிடிக்கணும். சோ அதுவும் பிராக்டிகல் இல்லை. ஆகவே அந்த இதுகள் இப்படி மட்டும் போட்டுக்கொண்டு வேலை செய்ய வைத்தியசாலையில அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்க இயலாது. பட் முகம் தெரியக்கூடிய மாதிரி மிச்ச முழுக்க மறைச்சு கொண்டு வேலை செய்யறது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய கலாச்சாரம். அதுல நாங்க போய் கை வச்சு நொட்டி சும்மா தமிழ் சிங்கள பிரச்சனையோட உருவாக்கி வச்சிருக்காரு. இவர் இந்த தமிழ் முஸ்லீம் சிங்கள முஸ்லீம் பிரச்சனையோட உருவாக்கி வச்சிருக்காரு இந்த சூனை. ஓகே, நீங்க எல்லாம் கேட்பீங்க, டாக்டர் ட்ரெஸ் கோட் ஒன்று இருக்கு தானே? எஸ், எக்ஸாக்ட்லி, ட்ரெஸ் கோட் இருக்கு, எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. பிரெக்னண்டா இருந்தால் நர்சிங் யூனிஃபார்ம் போட தேவையில்லை, பிரெக்னன்ட் யூனிஃபார்ம் கூட வேலை செய்யலாம். தட் இஸ் எக்ஸெப்ஷன். முஸ்லீம் தமிழ் மக்களாக இருந்தால் நான் சாரியை கட்டி கொண்டு தான் வேலை போறேன், வெள்ள சாரியை கட்டி கொண்டு வேலை செய்யணும் விடுவாங்க வைத்தியசாலைகள், அதுவும் எக்ஸெப்ஷன். முஸ்லீம் மக்களாக இருந்தால் அவர்களுடைய தலைமையில மறைக்கிறதுக்கு அவர்கள் இதை போட்டு ஃபுல் ஸ்லீவ் உடுப்பு போட்டு கீழே ஒரு பிஜாமாவோ அந்த நீல காய்ச்சட்ட மாதிரி போட்டு அதுக்கு மேல பாவாடியை போட்டு வேலை செய்யறதுக்கு they have the complete rights, right? அவங்களுக்கு 100% உரிமை இருக்கு. அதுல எந்த சுகுணன் இல்லை, எந்த பன்னிகளும் சுகுணன் பல போடலாம் நீங்க வேணும்னா, எந்த பன்னிகளும் அந்த அடிப்படை உரிமைகள்ல கை வைக்க இயலாது. எனக்கு என்னுடைய மதத்தை என்னுடைய அடையாளத்தை பின்பற்றதுக்கு உரிமை இருக்கு. இப்ப மெடிக்கல் எதிக்ஸ் என்ன சொல்லுது என்றால், இப்ப சேக்குலர் சொல்லுது இப்படி தான் யூனிஃபார்ம். ஆனா அதற்காக ஒரு முஸ்லீம் பிள்ளை வந்து தலைமையெல்லாம் தெரிய தனியாக வந்து வேலை செய்யணும் நான் வைபோஸ் பண்ண இயலாது. பிள்ளை 100% பிள்ளைன்னா பிள்ளைன்னு சொல்றதுக்கு ராமநாதன் அர்ச்சுனாக்கு மட்டும்தான் முதுகெலும் பண்ண சாமான் கடவுள் தேவைக்கு அதிகமா படைச்சிருக்கிறார். அது 100% பிள்ளை. அந்த பிள்ளைகள் தங்களுக்கு விருப்பமான உடுப்போட தான் வேலை செய்யும். அதுல எந்த ஆணியும் இவனுமே போய் கை வைக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் கிளியும்
வேணுமெண்டா போய் பாருங்க. சரி, இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இது பத்தி சோஷியல் மீடியாவுல நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் வந்து போட்டது யூனிஃபார்ம் இட்ஸ் யூனிஃபார்ம், இதுக்குள்ள நீங்க என்ன சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க? அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இவங்களுடைய தொழிலுக்கு இவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம்னு ஒதுக்கப்பட்டிருந்தா அதுதாங்க யூனிஃபார்ம். நீங்க என்ன புதுசா வந்து அதை போடணும், இதை மறைக்கணும், அதை காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சுற்றறிக்கையிலே இப்படி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, அப்படி ஒரு சலுகை இருக்கும் பொழுது நாம ஏன் குழம்பிக்கணும்? ஜஸ்ட் அவங்க மறைக்கத்தானே கேட்குறாங்க, வேற எதுவும் அவங்க கேட்கலையே அப்படிங்கிறதான் மிகப்பெரிய விஷயம். இப்படியான தடங்கல்கள் வரும்பொழுது எதிர்காலத்தில் கூட இந்த மாதிரியான துறைகளில் ஒர்க் பண்ணுவதற்கு முஸ்லீம் பெண்கள் கொஞ்சம் அஞ்சுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய காரணம். எல்லா பெண்களும் அப்படி இல்லை, சில பேர் அதை பற்றி பார்க்க மாட்டாங்க. ஓகே, தலையை மறைக்க கூடாதா, ஓகே நான் வந்துடுவேன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இவங்க தலையை மறைக்கிறவங்க வந்து நல்லவங்க, தலையை மறைக்காதவங்க கெட்டவங்கலாம் நான் சொல்ல வரல, அவள் தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் அந்த இடத்துல 9 பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அது கலாச்சார பிரச்சனை. எங்களுடைய கல்ச்சருக்கு நாங்கள் இப்படித்தான் தலையை மறைச்சு உடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மார்க்கம் சொல்லியிருக்கு. அதைப்படி தான் நாங்கள் பேணி நாங்கள் தொழிலை வந்து பண்ணுவோம்னு அவங்க ரொம்ப உறுதியாக ஸ்டடியாக இருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அதை வந்து அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒதுக்கி கொடுக்கறதுல, அவங்க விருப்பப்படி வேலைக்கு வர்றதுல உங்களுக்கு என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு இடையில அண்மையில் வந்து ஒரு 6 கட்சிகள் சேர்ந்து ஒரு மேடையை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதில் CWC, ACMC, SLMC, தமிழ் முற்போக்கு கூட்டணின்னு சொல்லிட்டு இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து எல்லா தமிழ் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சேர்ந்து காணி பிரச்சனை, அதுக்கப்புறம் மாகாண சபை தேர்தல் நடத்தணும், அப்புறம் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வரணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளுக்காக ஒன்று சேர்ந்தீங்களே. இருக்கக்கூடிய இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நீங்க சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், பேசலாம், இல்லைன்னா இதை பத்தி முறைப்பாடு இல்லாம். இப்போ நேற்று வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஊடகவியலாளர் கேட்டாங்க, இது இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சுகாதார அமைச்சரை நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இது பத்தி எங்களுக்கு எந்த முறைப்பாடு வரலங்கிறாரு. இப்போ இது வந்து இப்போ முறைப்பாடு வரலன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ கொடுத்துட்டாங்க தானே. இப்போ இதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் வந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று பேசி என்ன சரியோன்னு செஞ்சு அவங்களுக்கான நீதியை வந்து பெற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது தான். இதுக்குள்ளே நான் வந்து இடையில என்ன நீங்கள் அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கலாம் பேச வரல. ஏன்னா எனக்கு தேவை என்னன்னா நம்மளுடைய சமூகம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். நம்மளுடைய சமூகத்தால் இன்னொரு சமூகத்துக்கோ, இன்னொரு சமூகத்தால் நம்மளுடைய சமூகத்துக்கோ, இல்லைன்னா நம்ம 2 பேர் சமூகத்துக்குள்ளே நம்ம பிரச்சனை பண்ணியும் நம்ம பார்த்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால நான் கொஞ்சம் டிலேயா பேசியிருக்கேன். பட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு பேசலாங்கிறதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகி பேசுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.